Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுக கூட்டணி பலமாக இருப்பது போன்ற ஒரு மாய தோற்றம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கூட்டணியில் தொடர்ந்து புகைச்சல் வெளியாவதாகவும் அதிமுக எம்எல்ஏ செம்மலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவருடன் எமது செய்தியாளர் நடத்திய கலந்துரையாடலை அருமை வாக்காளர் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். தமிழக தேர்தல் களம் தற்போது சூடுபிடிக்க துவங்கியுள்ள நிலையில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவில் முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்பி என்று பல்வேறு பதவிகளை வைத்த சேலத்தைச் சேர்ந்த செம்மலை இழந்துள்ளார் நம்மிடம். அவரிடம் இந்த தற்போதைய அரசியல் சூழ்நிலை நிலவரம் கொடுத்து கேட்கலாம். தற்போதைய அரசியல் சூழ்நிலை நிலவரம் எப்படி சார் இருக்குது? கூட்டணி மாற்றங்கள் அங்கங்கே நிகழ்ந்த வண்ணம் இருந்தாலும் அதிமுக கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சிறத்தன்மை, அதாவது வலுவான நிலையில் இருக்கிறதா? அது நிலைமை என்ன சார்? அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் களம் உள்ளபடியே தமிழ்நாட்டு மக்களுடைய நாடி துடிப்பை நான் பார்த்து சொல்லுகிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கு, எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் தலைமை தாங்கியிருக்கிற இந்த கூட்டணிக்கு தேர்தல் களம் சாதகமாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதை நான் முதலிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். சார், தேர்தல் களம் பழுவாக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஆனால் அரசின் சார்பில் ஆளுங்கட்சி கடந்த பொங்கலுக்கு 3000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்ததாக இப்போ 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்துருக்குறாங்க. இப்படி பணமழையில் இப்போ பெண்களையும் மற்றும் மற்றவர்களை நினைவிக்கும் போது இந்த பணமழைக்கு முன்னாடி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கும், அமையும்? அதாவது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பணபலத்தை நம்பியிருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு மக்கள் பலத்தை நம்பியிருக்கிறது. எனவே பணபலத்தை முறியடித்து மக்கள் பலம்தான் நிச்சயமாக வெல்லும். நீங்கள் சொன்னதைப் போல திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை எதிர்நோக்கி ரூபாய் 5000, அதுவும் முன்பணமாக, அதாவது மகளிருக்கான, குடும்பத் தலைவர்களுக்கான உரிமை தொகையை கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்கலாம் என்று அவர்கள் கருதுவதிலிருந்தே இன்றைக்கு அவர் இந்த தேர்தலை கண்டு பயப்படுகிறார்கள். அதாவது தேர்தல் வருவதற்கு முன்பே திமுக தலைமைக்கு அந்த பயம் வந்துவிட்டது, தோல்வி பயம் வந்துவிட்டது என்பதைத்தான் இது காட்டுகிறதே தவிர வேறல்ல. காரணம், இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியிலே அவர்கள் செய்ததை விட செய்யாததைத்தான் இன்றைக்கு மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சமீபத்திலே என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால், தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே திமுகவுக்கு எதிரான மனநிலை எங்கும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்படி அவர் சொல்லுவதிலே கொஞ்சமாவது உண்மை இருக்குமே. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், அது மட்டுமல்ல மாற்றுத்திறனாளிகள், தூய்மை பணியாளர்கள், சத்துறவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம பஞ்சாயத்துடைய செயலாளர்கள் ஆக அனைத்து தரப்பிலும் இன்றைக்கு இந்த ஆட்சியை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றாமல் செய்ய தவறியதன் காரணமாக இன்றைக்கு இத்தனை தரப்பினரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு தமிழகமே இன்றைக்கு ஒரு போராட்ட களமாக மாறியிருக்கிறது. இதிலிருந்தே இந்த ஆட்சியினுடைய லட்சணம் தெல்ல தெளிவாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, இன்னொன்றையும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த 5 ஆண்டு கால ஆட்சி தான் அடுத்த திமுக ஆட்சிக்கு ப்ளூ பிரிண்டாக இருக்க போகிறது என்று சொல்லியிருக்கிறார். பொதுவாகவே ப்ளூ பிரிண்ட் என்று சொன்னால் அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு அப்ரூவல் கிடைத்தால்தான் கட்டடம் அதன் மேலே எழுப்ப முடியும். ஆனால் ஒன்றை மட்டும் நான் உங்கள் ஊடகத்தின் வாயிலாக தெளிவாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். அவர் ப்ளூ பிரிண்ட் என்று சொல்லுவதிலிருந்து என்ன தெரிகிறது சொன்னால், அவர் சொல்லுகிற இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு 2026 தேர்தலில் மக்களுடைய அப்ரூவல் நிச்சயமாக கிடைக்காது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை பார்த்தால்
திமுக மட்டும்தான் ஒரு பிரதான கட்சி அல்லது ஒரு பெரிய கட்சி என்று எடுத்துக்கொள்ளலாம். மற்ற கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு நவகிரகங்களைப் போல இன்றைக்கு அதாவது நவகிரகங்களிலே சில கிரகங்களுக்கு சொந்த வீடே இல்லை என்று சொல்வார்கள். சொந்த வீடு இல்லாமல் அடுத்த கிரகத்தை நம்பி அந்த கிரகங்கள் செயல்படுகின்றன என்று சொல்வார்கள். அதே போல் திமுகவினுடைய ஒரே பலத்தை நம்பி மற்ற கட்சிகள் எல்லாம் நவகிரகங்களாகத்தான் இன்றைக்கு அந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றோடு ஒன்று முரண்பட்டு இருக்கிறார்கள், மாறுபட்ட கருத்தோடு இருக்கிறார்கள். இன்னும் அவர்களுக்கு அதாவது ஊடகத்தினுடைய பத்திரிகையாளருடைய சொல்லிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்களே அந்த தலைவர்களே கூட இன்னும் இணக்கமாக இல்லை, இன்னும் உறவு ஒட்டவில்லை, அதாவது ஜெல்லாகவில்லை. எனவே நிச்சயமாக அந்த கூட்டணியிலே தேர்தல் நெருங்க குழப்பங்கள் ஏற்படும். எனவே அந்த வகையிலே மக்களுடைய பலத்தோடு தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான அமைந்திருக்கிற காரணத்தினாலே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே இந்த கூட்டணி வெற்றி பெறும். சார், பிரதமருடைய வருகை அதாவது தமிழகத்துக்கு மதுராந்தகத்துக்கு ஏற்கனவே வந்துட்டு போயிருக்கிறாரு. அடுத்தது மதுரைக்கு வர்றாரு, அடுத்தது வேலூர் வர்றாரு, அடுத்து திருச்சி வர்றாரு. பிரதமருடைய வருகை தமிழகத்தில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அந்த வருகையின் போது வேறு ஏதேனும் கட்சிகள் உங்கள் கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக. அதாவது தமிழ்நாட்டிலே இருக்கிற மக்கள் இன்றைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு மோடி அவர்களுக்கு உலக அளவிலே இன்றைக்கு உலக நாடுகளே அவரை பாராட்டி கொண்டிருக்கின்றன. எனவே அவர் தமிழ்நாட்டுக்கு வருவது, ஒவ்வொரு முறை வந்தாலும் அதற்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு இருக்கிறது. ஒவ்வொரு முறை வருகிற போதும் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போகிறார். அது மக்கள் மத்தியிலே பதிந்திருக்கிறது. எனவே அவருடைய வரவினுடைய தாக்கம் நிச்சயமாக 2026 தேர்தலில் எதிரொலிக்கும். அப்பொழுது அவர் மேடையிலே அவரோடு இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் பெற்றிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான அந்த கூட்டணி கட்சிகள் அந்த மேடையிலே அந்த தலைவர்கள் அவரோடு இணைந்து கைகோர்ப்பார்கள். நீங்கள் சொன்னதைப் போல, நீங்கள் கேட்டதைப் போல இந்த அவருடைய வருகை ஒட்டி அந்த வருகையின் காரணமாக கூட இன்னும் ஒரு சில கட்சிகள் அதில் சேர்வதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. எனவே தேசிய ஜனநாயக கூட்டணி மிக பலம்பொருந்திய ஒரு அணியாக இந்த தேர்தலிலே தன்னுடைய பங்களிப்பை ஆற்றும். ஆட்சி அமைப்பதற்கு இந்த வலுவான கூட்டணி நிச்சயமாக அந்த தேர்தலில் வெற்றி பெறும். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்கும் நிலையில் திமுக கூட்டணி நவக்கிரக கூட்டணியாக இருக்கிறது. அது ஒற்றுமை இல்லை. அதுவே எங்களுக்கு பலம். ஆகையால் பிரதமர் வருகையின் போது மேலும் சில கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளது. எனவே தேசிய ஜனநாயக கூட்டணி மேலும் வலுப்பெறும் என தெரிவித்திருக்கிறார். எனவே பிரதமர் வருகையின் போது வேறு எந்தெந்த கட்சிகள் இணைகின்றன, அதாவது இந்த கூட்டணியில் இணைகின்றன, மக்கள் எவ்வாறு ஆதரவு தெரிவிக்கின்றனர் பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன்.